ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கினோஸ் சேனல். ஆக்சுவலாக எல்லோரும் இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இப்போ கரண்ட் அட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு 200 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் ஒரு 800 எபோவ் பாயிண்ட்ஸும் பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக மார்க்கெட் இன்றைக்கி இவ்வளோ ஏற்றினாலும் பட் நம்மளோட போர்ட்ஃபோலியோ, என்னோட போர்ட்ஃபோலியோ பெரிய அளவில் ஏற்றல. 0.30% அந்த ரேஞ்சில் தான் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது என்னோட போர்ட்ஃபோலியோ. பட் உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படின்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ், குறிப்பாக நாட்கோ ஃபார்மா, பெட்ரோநெட் எல்என்ஜி, ஐடிசி, இந்த மாதிரி முக்கியமான கம்பெனிஸ், நெக்ஸ்ட்டு டாடா கெமிக்கல்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஎல், ஸோ இது மாதிரி முக்கியமான கம்பெனிஸ் எல்லாமே நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் ஏற்றிருக்காங்க, பட் முக்கியமான கம்பெனிஸ்லாம் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி டாடா கெமிக்கல்ஸோட ரிசல்ட்ஸ் வருது, நெக்ஸ்ட்டு யூபிஎலோட ரிசல்ட்ஸும் வருது. ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஷேரில் அப்டேட்டு. பிஎஸ்சி ஷேரில் அப்டேட் என்னன்னா, செபி பிஎஸ்சிக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இவங்க ரெகுலேட்டரி ஃபீயை பே பண்ணணும். நிதியாண்டு 7 டு நிதியாண்டு 23 அந்த காலகட்டத்தில் உள்ள ரெகுலேட்டரி ஃபீ கிட்டத்தட்ட 96 கோடி இவங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க செபி. ஸோ இது எதை பேஸ் பண்ணின உள்ள ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஆப்ஷன் கான்ட்ராக்ட் அதை பேஸ் பண்ண உள்ள ஃபீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பே பண்ணணும். அவங்களோட ரெகுலேட்டரி ஃபீயை செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆர்டர் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நிதியாண்டு 7 டு 23 வரைக்குள்ள ஃபீஸை இவங்க பே பண்ணணும். கிட்டத்தட்ட 96 கோடி இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா 18% கிராஷ் ஆயிருந்து. இன்றைக்கி சிங்கிள் டேயில் 18% கிராஷ் ஆயிருந்து. ஸோ இப்போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13% மேலே அது நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2787 கரெக்டாக அந்த ப்ரைஸில் இருக்குது. நான் பார்க்கும்போது ஒரே நாளில் 18% கிராஷ் ஆகிருக்கு இந்த செபியோட அந்த ஆர்டர்னால. ஆக்சுவலாக இவங்க அந்த ரெகுலேட்டரி ஃபீ பே பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் ஒரு நெகட்டிவ் நியூஸை எடுத்துகிட்டு இன்றைக்கி ஷேர் ப்ரைஸை அடிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் கோட்டக் மஹிந்திரா பேங்க்லேயே நடந்துச்சு. ஆர்பிஐயோட உத்தரவுனால அந்த ஷேரை 18% ஒரே நாளில் துவம்சம் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி இதுவும் பிஎஸ்சிக்கும் அதே அடி தான் விழுந்திருக்கு. ஸோ இது பிஎஸ்சி ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், அதில் அப்டேட்டு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்றைக்கி 4% மேலே கீழே தான் விழுந்திருந்து. அது எக்ஸ்பெக்டட் தான். காரணம் நான் ரிசல்ட்ஸ் அப்டேட் கொடுக்கும்போதே சொல்லியிருந்தேன், அவங்களோட ரிசல்ட்ஸ் நெகட்டிவ் தான் இருக்குது. காரணம் அவங்க ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 10% கீழே விழுந்துருந்துச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% மேலே அடிச்சிருக்காங்க. ஸோ ஷேர் ப்ரைஸ் கரெக்டாக அடிப்போம் 81 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ மேபி இன்னொரு 10% கீழே விழுந்துச்சுன்னா நம்ம டெஃபினட்டாக அந்த பேங்கை கன்சிடர் பண்ணலாம். ஸோ அவங்க மெர்ஜர்லாம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க அப்டேட் கொடுத்துருந்தாங்க, நாங்கள் 2 ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை மெர்ஜ் பண்ணணும். ஸோ எப்போ வரும்னு அவங்க அப்டேட் கொடுக்கட்டு நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இன்னும் ஒரு 10 to 8% கீழே விழுந்துச்சுன்னா நம்ம டெஃபினட்டாக அந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் 81 இருக்குது. இன்றைக்கி 4% அடிச்சிருக்காங்க. காரணம் அவங்களோட ரிசல்ட்ஸ் தான் நெட் ப்ராஃபிட் கீழே விழுந்துருந்துச்சு. அதே சமயம் ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4% பாசிபிளாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லாவே இருந்துச்சு. நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸ் மற்ற பேங்க் ஸ்டாக்ஸ், குறிப்பாக ஹெச்டிஎஃப்சியை கம்பேர் பண்ணும்போது கூட அது நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி ஒரே நாளில் 50 ரூபாய்க்கு மேலே இந்த ஐசிஐசிஐ பேங்க் பாசிபிளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. காரணம் அவங்களோட ரிசல்ட்ஸ் தான். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் இப்போ இருக்க ப்ரைஸில் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ வேடிக்கை பார்க்குறது தான் நல்லது. ஸோ இன்னைக்கு ஐசிஐசிஐ பேங்க் அவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி அந்த மார்க்கெட் டச் பண்ணியிருந்தாங்க. ஐசிஐசிஐ பேங்க் அவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 8 லட்சம் கோடியை டச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசியில் அப்டேட்டு. ஐடிசி பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் அட் இன்னைக்கு மார்க்கெட்டில் 437 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஐடிசிக்கு நிறைய அனலிஸ்ட் ரேட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாட்டு அவங்க எல்லா டைப் ரேட்டிங்கும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மீடியன் டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபா வரைக்கும் போகும். எபோவ் 14% இப்போ கரண்ட் இருக்க ப்ரைஸ்லேருந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லோவஸ்ட் டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 430 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹையஸ்ட் டார்கெட் ப்ரைஸ் 585 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அவங்க சொல்கிற டார்கெட் ப்ரைஸ் ஒரு வருஷத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடிசி 585 ரூபா வரைக்கும் ஹையஸ்ட் டார்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பை 16 ரேட்டிங்ஸ் குறிப்பாட்டு 16 கால்னு சொல்லலாம். கரண்ட் இப்போ 16 கால்ஸ் ஸ்ட்ராங் பை ரேட்டிங்கில் 16 கால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பை காலில் பார்த்தீங்கன்னா பை ரேட்டிங்கில் 17 இருக்குது, ஹோல்டில் 3 இருக்குது. ஆனால் செல்லும் சரி ஸ்ட்ராங் செல்லும் இது யாருமே கொடுக்கல, அது 2 0ல் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஐடிசியில் அப்டேட்ஸ் என்னென்னா பை பண்ணுங்கள், ஹோல்ட் பண்ணுங்கள், இந்த 2 அப்டேட் தான் வந்திருக்கு. ஸோ இது ஐடிசி ஷேரை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு 437 ரூபா இருக்குது. இன்றைக்கி 2 ரூபா நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஐடிசி ஷேரு. ஸோ ஐடிசி ஷேர் எல்லோரும் ஹோல்ட் பண்ணுங்கள், உங்கள் ரிசல்ட்ஸ் வரட்டு பார்க்கலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸில் வந்து அப்டேட்டு. டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கு அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் சேல் பண்ணுவாங்களா அதுக்கு ஃபினான்சிங் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 2 கம்பெனிஸை பொறுத்தவரைக்குள்ள பாசிட்டிவ் அப்டேட். டாடா மோட்டர்ஸும் சவுத் இந்தியன் பேங்க்கும் வந்து மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு ஃபினான்சிங் சொல்யூஷன் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் போர்ட்ஃபோலியோ அவங்க கஸ்டமர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட என்டையர் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு ஃபினான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சவுத் இந்தியன் பேங்க் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் ஒரு பாசிட்டிவ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 31 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது சவுத் இந்தியன் பேங்க். இது வந்து நம்ம 25 அந்த ரேஞ்சில் மறுபடியும் ஆல்ரெடி இதெல்லாம் 5 ரூபா இருக்கும்போதே கன்சிடர் பண்ண ஸ்டாக்கு 25 ரூபாய்க்கு மறுபடியும் கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2% இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது சவுத் இந்தியன் பேங்க். டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1000 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது டாடா மோட்டர்ஸ் சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்ல வந்து அப்டேட்டு. எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு 6% அந்த ஸ்டாக் ரேலி ஆயிருந்து. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து எஸ் பேங்க்ல வச்சிருக்கிற நியர்லி 25.2% ஸ்டேக்கு 25.02% ஸ்டேக்கை வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்பிஐ. ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட்டோட அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஸோ அதனால இன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எடுத்து 6% கிட்ட ரேலி ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 27 அந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்து அவங்களோட ரிசல்ட்ஸும் வந்து இருந்துச்சு. 123% வந்து ப்ராஃபிட் அதிகரிச்சிருந்துச்சு எஸ் பேங்கோட ப்ராஃபிட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 14 ரூபா 15 ரூபா சொல்லப்போனால் ஒரு 20 ரூபாய்க்கு கீழே வந்துச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் கொஞ்சம் ரிஸ்கி தான். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்குறேன் 14 ரூபா 15 ரூபா அந்த ரேஞ்சிலே 14 to 18 கொஞ்ச நாளாக சுற்றிட்டு இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருந்துச்சு. இப்போ தான் அந்த 20 ரூபா அப்படிங்கிற லெவலை தாண்டி 27 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ எஸ் பேங்க்லலாம் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்கி. மேபி 20 ரூபாய்க்கு கீழே வந்துச்சுன்னா நம்ம அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சேல் மூலமாட்டு எஸ்பிஐக்கு வந்து இந்த ஸ்டேக் சேலிங் பண்ணுறது மூலமாட்டு எஸ்பிஐக்கு 5000 கோடியிலேருந்து 7000 கோடி வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எஸ் பேங்க் எஸ்பிஐ பொறுத்தவரைக்குள்ள அப்டேட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில ஃபார்மா கம்பெனிஸில் வந்து அப்டேட்டு. ஃபஸ்ட்டு கிளாண்ட் ஃபார்மாவில் வந்து அப்டேட்டு. இவங்களுக்கு யூஎஸ் எஃப்டிஏவோட அப்ரூவல் கிடச்சிருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷனுக்கு அது இன்ஜெக்ஷன் பேர் செட்ரோலரிலிக்ஸ் அசிட்டேட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த இன்ஜெக்ஷனுக்கு வந்து யூஎஸ் எஃப்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்றைக்கி வந்து கிளாண்ட் ஃபார்மாவில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளென்மார்க் ஃபார்மாசூட்டிகல்ஸில் வந்து அப்டேட்டு. இவங்களுக்கு வந்து யூஎஸ் எஃப்டிஏவோட அப்ரூவல் கிடச்சிருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட அசிட்டோமினான் இப்ரோஃபன் டேப்லெட்டுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பெயின் ஃபீவர் இன்ஃப்ளமேஷன் இதுக்கு யூஸ் பண்ணுற அந்த டேப்லெட்ஸுக்கு வந்து யூஎஸ் எஃப்டிஏ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிளென்மார்க் ஃபார்மாவில் வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு அஜந்தா ஃபார்மாவில் வந்து அப்டேட். இவங்க பைபேக் கன்சிடர் பண்ணுறாங்க இவங்களோட ஈக்விட்டி ஷேருக்கு. ஸோ அதுக்கு வந்து 2ஆம் தேதி அவங்களோட போர்ட் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரியாக்ஷனால் அன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் 3% கிட்ட பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அஜந்தா ஃபார்மாவில். ஸோ வந்து அவங்க பைபேக் குறித்தான முடிவு வந்து மே 2ஆம் தேதி எடுக்க போகிறாங்க. அந்த போர்ட் மீட்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அஜந்தா ஃபார்மாவில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்சிஸ் பேங்கோட ஷேர் வந்து கிட்டத்தட்ட 3% கிட்ட பாசிட்டிவ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் அந்த Q4 ரிசல்ட்ஸ்னால அந்த ஷேர் வந்து நல்லா இன்றைக்கி மேலே போயிருந்துச்சு. ஒரு லைஃப் டைம் ஹையாக டச் பண்ணியிருக்காங்க ஆக்சிஸ் பேங்கு. ஸோ இது ஆக்சிஸ் பேங்கை பொறுத்தவரைக்கும் அப்டேட். அவங்களோட Q4 ரிசல்ட்ஸை பாசிட்டிவ் நியூஸாக வச்சு இன்றைக்கி மேலே போயிருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜிஸில் வந்து அப்டேட்டு. அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக ஐடி கம்பெனிஸ் ரிசல்ட்ஸில் டிசிஎஸ் தவிர எந்த கம்பெனியுமே ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கல. HCL டெக்னாலஜிஸ் ரிசல்ட்ஸ்லாம் ஃப்ளாட்டாக தான் இருந்து பெரிய அளவில் ஏற்றமுள்ள இறக்கமுள்ள. ஸோ இந்த HCL டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 1777 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ரெலிகர் ரீட்டைல் ரிசர்ச் இவங்க தான் இந்த டார்கெட் ப்ரைஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்க ப்ரைஸில் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க 1777 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெலிகர் ரீட்டைல் ரிசர்ச் HCL டெக்னாலஜிஸு 1777 ரூபா இப்போ இருக்க ப்ரைஸ்லேருந்து மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பை ரேட்டிங்காக கொடுக்காங்க ரெலிகர் ரீட்டைல் ரிசர்ச். இது HCL டெக்னாலஜிஸில் வந்து பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டாடா கெமிக்கல்ஸோட ரிசல்ட்ஸு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎலோட ரிசல்ட்ஸ். முக்கியமான கம்பெனி இந்த யூபிஎல் தான். ஏன்னா நம்ம வாங்கி வச்சுட்டு நெகட்டிவில் என் போர்ட்ஃபோலியோவில் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கேப் கம்பெனி வந்து வாங்கி நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அது இது யூபிஎல் மட்டும் தான். ஸோ அதோட ரிசல்ட்ஸ் வரட்டு நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாடா கெமிக்கல்ஸோட ரிசல்ட்ஸும் வருது. நெக்ஸ்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட் அப்படி முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் வருது. ஸோ நம்ம டீட்டெயில்ஸாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.